ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். நம்ம மகாநதியில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து இது பார்த்துட்ருக்காங்க, வந்துட்டு ஹாரர் மூவி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் ஹாரர் மூவி பார்க்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பக்குன்னு தான் இருக்குது இல்லையா? கேட்கும்போதே கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டாரு. இன்னும் என்ன காவேரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு டக்குன்னு வந்து பயந்துட்டாங்க. பயந்த உடனே என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு. ஏங்க இல்லைங்க, நான் சும்மா வந்து ஹாரர் மூவி தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஏங்க ரொம்ப வந்துட்டு பதறீங்க? அதெல்லாம் பதறாதீங்க. உனக்கு என்னடி, உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தானே பிரச்சனை. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கியே, ஏதாவது பக்குன்னு இருக்கே உன்னை கூட வச்சுட்டு. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் நீ பண்ணுற அட்டகாசம்லாம் தாங்கவே முடியலையே. நான் என்னங்க பண்ணேன்? நீங்கள் வாங்க பார்க்கலாம், வாங்க ஹாரர் மூவிலாம் பார்க்கலாம். இது ஹாரர் மூவியா? அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் ஹாரர் மூவிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஹாரர் மூவிலாம் ரொம்ப பயம். தயவு செஞ்சு இது விட்டுட்டு எனக்கு ஹாரர் மூவி இந்த பாம்பு இதெல்லாம் பேசினீங்களா எனக்குலாம் ஒரு மாதிரி வந்து பயந்துருவேன். தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாத காவேரி, எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டார். யாருமே எதிர்பார்க்கல விஜய்க்கு இப்படி ஒரு அலர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்க, இப்போ வந்துட்டு போய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நல்லா இருக்கோ இல்லையோ அதான் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அது பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். இந்த பையன் இருக்கா இல்லைங்களா, எந்த பையன்? அதாங்க அந்த பையன் நம்ம கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறான் போல இருக்குது. அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜே வந்து நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுருக்கான், அதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறது? நானும் அதே தான் உன்னோட சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் அவங்க கேட்குறத கொடுத்து அவங்கள நான் அனுப்பியிருப்பேன். ஏன்னா இவ்வளோ தூரில் வந்துட்டு யோசிச்சுட்டுலாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் காவேரி. எனக்கு புரியுது உங்களோட நிலமை எல்லாம், எனக்கும் புரியுதுங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது இல்லை. கங்கா இருக்கா, யமுனா இருக்கா, நர்மதா இருக்கா, அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா நான் வந்துட்டு நல்லா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். ஆனால் அவங்களும் அப்படியே, அவங்களுக்கு அது இருக்கிறதே அந்த ஒரு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் கிட்ட கேட்குற. புரியுது காவேரி, உன்னோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் வந்துட்டு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சும்மா நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. புதுசாக வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி நடக்குது. என்னென்னா, நம்ம நர்மதா குட்டி வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க சும்மா இருக்க மாட்டோம், போயிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து வாங்க விளாட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நம்ம கிருஷ்ணா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு விளாட்றதுக்கு வந்து கீழே வந்து ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. நர்மதா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து அடித்தாலும் நர்மதா வந்து நீங்கள் போய் எடுத்துருவாங்க. நம்ம கிருஷ்ணாவை வந்துட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணாவை அனுப்பிட்டு இருந்தேன். கிருஷ்ணா ஒரு தடவை வந்துட்டு நிறுத்திட்டு இல்லை நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டார். அது நல்லா தான் இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சி மாதிரி நல்லா க்யூட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னென்னா, நம்ம நர்மதா வந்துட்டு டக்குன்னு அந்த வந்துட்டு காருக்கு அடிக்கும்போது கீழே டக்குன்னு வந்து தவறி விழுந்துட்டாங்க. அது நம்ம கிருஷ்ணா வந்து பார்த்துட்டு குடுகுடுன்னு வந்து அவங்க காலில் வந்துட்டு தேய்ச்சி விட்டார். நடக்க முடியுதா, உட்கார முடியுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா தெரியாமல் வந்துட்டு காலை வந்துட்டு இப்படி கீழே வந்து நீயை வந்து கொஞ்சம் இது பண்ணி டச் பண்ணிட்டார். அது வந்து நம்ம விஜய் வந்து டக்குன்னு வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்துட்டு டக்குன்னு கீழே வந்து என்ன பிரதர் பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறதுல ரொம்ப தப்பு. நர்மதா, நீ இனிமேல் வந்துட்டு இவங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா கிட்ட, என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்ககிட்ட போய் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் இந்த மாதிரி டச் பண்ணி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க பிரதர். நீங்கள் தப்பாக பார்த்துருக்கீங்க, நான் அப்படிலாம் கிடையாது. இல்லை பிரதர், நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, நீங்கள் அமைதியாக விட்டுடுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நர்மதா கிட்டே நீங்கள் அப்படி பண்ணுறதுலாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இதுக்கு மேலே நீங்கள் நர்மதா பக்கம் வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்லிட்டாரு. கிருஷ்ணா பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே நம்மளை, என்னன்னே புரியலையே. நான் அப்படியே யோசிக்கவே இல்லையே. நான் நார்மலாக தானே அவங்க வந்து கீழே விழுந்ததுனால அப்படி தானே பண்ணேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா பின்னாடி நின்று இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தியா, உள்ளே வந்து அடிச்சுக்கிறாங்க, வெளியே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து நம்ம சித்தப்பா வந்து கொளுத்தி போகணுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம கிருஷ்ணா பையனை எப்படியாவது வந்துட்டு ஏதாவது பண்ணி இந்த ஃபேமிலி வந்து பிரித்து வெளியே அனுப்பணும். ஏன்னா அவரோட வேலையே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அவர் பண்ணக்கூடிய வேலை எப்போவுமே ஒரே வேலை தான். எல்லாத்துக்கூடையும் சண்டை மூட்டி விட்டு அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுறணும். அவர் மட்டும் தான் அங்கே ராஜாங்கம் பண்ணணும். அது எப்போவுமே வந்துட்டு அவரோட மைண்டில் வந்து எப்போவுமே ஒரே எண்ணம், அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும் நம்ம சித்தப்பாக்கு. நான் சித்தி கூட ஒரு வகையில் நம்ம வச்சு பார்த்துடலாம். நான் சித்தப்பா எப்போவுமே ஒரே மாதிரி, அது கெட்டெண்ணம் பிடிச்சவர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்தப்பா வந்து யாருக்கு பிடிக்கும், சத்தியமாக யாருக்கும் பிடிக்காது, அதை விட்டுடுங்க. யாருக்கு பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சித்தப்பாவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கீழே நம்ம கமெண்ட் ஷீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க காய்ஸ். நம்ம சித்தப்பா பண்ண கரெக்டாக அந்த வேலையை எப்படி வந்து இந்த சண்டையை மூட்டி விடணுமோ அந்த வேலையை வந்து மூட்டி விட்டுருக்காரு. எப்படின்னா
குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தாத்தா, பாட்டி, சாரதாம்மா எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, "இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க, எங்கே போயிட்டீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு வாய்ஸில் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் நிற்க வச்சுட்டாரு. ஒரு மாதிரி எல்லாருமே பயந்துட்டாங்க. என்ன இவர் வந்து இப்படி கத்திட்டு இருக்காரு, என்ன பிரச்சனை ஆச்சு? ஆமாம், சாரதாம்மா வந்த வாட்டி, ஆமாம் உங்கள் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு எங்கே ஸ்கூல் படிக்கிறாள், அவள் பேர் என்ன? ஆமாம் நர்மதா. சொல்லுங்கள் என்ன ஆச்சு? இல்லை அவளை வந்துட்டு இவன் வந்து ஒரு மாதிரி நம்ம கிருஷ்ணா பையன் இருக்கானே, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து அவளை வந்து டச் பண்ணி பேசுகிறான். அது பார்த்தாலும் எனக்கே வந்து பிடிக்கல. இது அவன் வந்து சரியில்லை. இது என்னங்க சொல்கிறீங்க, என்ன ஆச்சு, என்ன புரியல? நம்ம தாத்தா உடனே கேட்குறாரு, "நீங்கள் சரியாக பார்த்தியா, இல்லை சரியாக பார்க்காம இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா அகைன் வந்து நம்ம சித்தப்பாட்ட கேட்குறாரு. சித்தப்பா சாதிக்கிறாரு. பொய்யை வந்து எப்படி சாதிக்க முடியுமோ அப்படி வந்து நல்லாவே சாதிக்கிறாரு. நம்ம சாரதாம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. நீங்கள் வேணால் நர்மதா கேளுங்க. நர்மதா வந்தவொடனே நர்மதா கிட்ட பேச போகிறாங்க. நம்ம கங்கா வந்து அதை வந்து தடுத்துட்டாங்க. என்னம்மா சின்ன குழந்தைகிட்ட வந்து என்னம்மா பேச போகிற, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இருங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா வந்து கேட்குறாரு. சித்தப்பா வந்து ட்விஸ்ட்டை கேட்குறாரு. எப்படின்னா, விஜய் வந்தார்ல, விஜய் வந்து உங்கள் கூட வந்து விஜய் வந்து கிருஷ்ணா கூட வந்து விளையாடக்கூடாதுன்னு சொன்னார்ல. ஆமாம் சொன்னார். கேட்டிங்கள்ல, இதுதான் நடந்துச்சு. அவன் வந்து இந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்திருக்கான், நீங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா வந்து ஏற்றி விட்டார். நம்ம கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னே புரியலையே, நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேலையை நடந்துகிட்ருக்கே, இதனால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமல் இவர் வந்து பேசுகிறாரு, என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. நம்ம கிருஷ்ணா பையன் மேலே எல்லாருமே கோபமாக ஆகிட்டாங்க. நம்ம சாரதாம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ என்னடா இது நம்ம சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நம்ம கிருஷ்ணா ரூம் வந்து தட்டுறாங்க. கிருஷ்ணா, முத்துமலரே வெளியே வான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக கத்துறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வெளியவே வராங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் பேசிக்கிறாங்க. நம்ம தாத்தா எப்போவுமே நல்லவர், நம்ம பாட்டியும் நம்ம சித்தியும் வந்து பேசிக்கிறாங்க. என்னடா ஃபேமிலி இது, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு ஃபேமிலியில் வந்து நாங்கள் வந்து பொண்ணு எடுத்தது ரொம்ப தப்பு, என்ன சார் தான் நடக்குது, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஃபேமிலி தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க, இந்த பிரச்சனை எப்போ தான் முடியும்னே தெரியல, இந்த பிரச்சனை முடியாமல் என்ன பண்ணுறதுனே புரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வாழ்க்கையிலே நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் பார்க்குற விஷயம் எதுவுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. நாங்கள் ரொம்ப வந்துட்டு ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி. நீங்கள் இப்படிலாம் இருந்தால் எப்படி சார் தான் நாங்கள் வந்து இது பண்ணுறது, நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க சார் தான், தயவு செஞ்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம சாரதாம்மா வந்து நம்ம முத்துமலர்கிட்ட நம்ம கிருஷ்ணா வந்து அடிக்க போகும்போது முத்துமலர் இருக்கா எனக்கு பிரச்சனை அப்படின்னு, என்னடி அக்கான்னு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து என்ன தப்பாக நடந்துகிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப நான் என்ன சும்மா விடுன்னு நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து இதாகிடுச்சு, நான் டப்புன்னு அடிச்சு விட்டாங்க நம்ம கிருஷ்ணாவை. எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. மாமா இருமான்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து பிடிக்கிறாங்க. நம்ம பாட்டி இருடி பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. பேசி தீர்க்கிறதா, என்ன பேசி தீர்க்க போகிறீங்க நீங்கள், பேசி தீர்க்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது, அவன் வரட்டும் வெளியிலன்னு சொல்லிட்டு பிடிச்சி சப்புன்னு கண்ணங்கண்ணமாக 2 வச்சு விட்டாங்க. ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. நம்ம சிந்துலாம் வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, என்ன புரியல, இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாருமே.